the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்திக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். உண்மைதான். ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்திக்கன்னு அமெரிக்கா என்னைக்கோ அறிவிச்சிருச்சு. ஆனா அதை வெளிப்படையா சொல்லாம இருந்த அமெரிக்கா இப்ப வெளிப்படையா சொல்லுது. பொதுவாவே அமெரிக்கா இந்த மாதிரி விவகாரங்கள்ல வெளிப்படையா காட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா தான் ரொம்ப பயப்படணும். ஏன்னா அதை நம்பி போற நாடுகள் தான் ஏமாந்து போயிடும். அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க சாலிடா ஏதாச்சும் ஒரு ரீசனை வச்சிருப்பார்கள். இதை நம்பினாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்க. அப்படிதான் ரஷ்யாவுக்குள்ள அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்கிக்கலாம் அப்படிங்கிற விவகாரம். எதுக்குடா தாக்கலாம் அப்படின்னா, நம்ம கூட ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கவும். ஒருவேளை பிடித்த பகுதிகள் கிரிமியாவை நோக்கி தாக்கிக்க, அது ரஷ்யாவுக்கு சொந்தமே இல்லைங்கிற அந்த பாயிண்ட்டை ரொம்ப வலுவா எடுத்துட்டு அமெரிக்கா பயணம் செய்ய போகுதுன்னு நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. கார்கிவ் பகுதியை காப்பாத்திக்க ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படிங்கிறதான். அதுவும் கார்கிவ் பகுதியை ஒட்டி உள்ள ரஷ்ய ஜோன்கள், அதுல இருந்து தான் ரஷ்ய படைகள் வருது. ரஷ்ய படைகளோட ரூட்டு, சப்ளை செயினோட ரூட்டு எல்லாம் ரஷ்யால இருந்து கார்கிவை கனெக்ட் ஆகக்கூடிய ரஷ்ய பகுதிகள். அதை ஒட்டுன பகுதிகளில் அமெரிக்க ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே மிகப்பெரிய சிக்கல் தான். என்னதான் ஒரு சாலிடான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யா இதை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதை ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அப்படி கார்கிவ் பகுதியை காப்பாத்திக்க தாக்குதல் நடத்தினா சரியா போயிருமா அப்படின்னு கேட்டா, இந்த தாக்குதல் ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சின்ன லெவல்ல நடக்குது. இப்ப பெரிய லெவல்ல அமெரிக்க ஆயுதங்களை வச்சு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. காரணம், கார்கிவ் நகரத்தை நேத்து தாக்குதல் ஆரம்பிக்கல ரஷ்யா. என்னைக்கு உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அன்னையில இருந்தே அந்த பகுதியும் தாக்குதலுக்கு உள்ளாகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இறுதி கட்ட நேரம், பெரிய நகரம் கையை விட்டு போகுது. அது கையை விட்டு போய் தொலைஞ்சால் பரவாயில்ல, எலெக்ஷனை ஒட்டி போகுது அப்படிங்கிறதா அமெரிக்காவோட முழு வருத்தம். அந்த வருத்தத்தோட வெளிப்பாடு தான், எப்படியாச்சும் எலெக்ஷன் வரையுமாச்சும் இழுத்து தொலைங்க, நகரத்தை தக்க வச்சுக்கங்க அப்படிங்கிறக்காக ரஷ்ய பகுதிகளை தாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காரண காரியங்கள் வேணும்ல. அதுபடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையும் கூட. அதாவது ரஷ்ய எல்லைகள்ல இருந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப ஸ்மார்ட்டா ரஷ்யர்களால தாக்க முடியுது. ஏன்னா 30 கிலோமீட்டர் தான். ரஷ்யாவோட ஆர்ட்டிலரி ஃபயர் ஜோனுக்குள்ளேயே வந்துடும், கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போனார்களா. ஆனா திருப்பி உக்ரைன் தாக்கும்போது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினதாக தான் கணக்கு வரும். ஆனா ரஷ்யாவுக்குள்ளதான் இவ்வளவு நாள் உக்ரைன் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆயுதங்களை வச்சு கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப என்ன திட்டம் அப்படின்னா, பேட்ரியாட் சிஸ்டத்தை அங்க நகர்த்துறது, அங்க இருந்து வர மிசைல்களை நியூட்ரலைஸ் பண்றது. ஆனா பேட்ரியாட் சிஸ்டத்தோட லட்சணம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே சந்தி சிரிச்சிச்சு. அதை ரொம்ப சேஃபா பின்னோக்கி கொண்டு போன கதையும் நம்மளே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் ஒரு ஃப்ரண்ட் லைனுக்குள்ள அமெரிக்க ஆயுதங்கள் வரதை அமெரிக்கா விரும்புது. அந்த ஆயுதங்கள் தோத்து போகுது, ரஷ்யா கிட்ட அடிபடுது, அக்யூரசி குறையுது, ஒட்டுமொத்த ஆயுத சந்தையிலையும் அமெரிக்க ஆயுதங்கள் மைலேஜை இழக்குது. அப்படிங்கும்போது எப்படி இந்த நடவடிக்கை? இந்த ஆச்சரியத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. கார்கிவ் நகரம் எலெக்ஷனுக்கு முன்னாடி விழுந்துடக்கூடாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் விழுந்து தொலைச்சா கூட அது பரவாயில்ல. அமெரிக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விழக்கூடாது அப்படிங்கிறதுல பைடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்காக தான் இந்த அறிவிப்பு, இந்த உத்தரவு, இந்த கிரீன் சிக்னல் எல்லாமே. சரி, இந்த சிக்னல் கிடைச்சிருச்சு. இனி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த போறார்கள். ரஷ்யா இதை எப்படி எதிர்பார்க்கும் அப்படிங்கிறதா, எதிர்வினை எப்படி ஆற்ற போகுது அப்படிங்கிறதா. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அவங்க சொன்ன முதல் விஷயம், இது புதுசு கிடையாது, ஏற்கனவே இவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார்கள். அப்படி செய்யும் போதுதான் ரஷ்யாவோட ஆக்ரோஷமான பதிலடியை உக்ரைனுக்குள்ள சந்திக்கிறார்கள். இப்ப வெளிப்படையா சொன்னது மூலியமா இன்னமும் கொஞ்சம் கூடுதலாதான் நிலைமை சிக்கலாக போதே தவிர, இதன் மூலியமா இவர்களோட திட்டம், அவங்க எதுவுமே பேர் சொல்லல, எலெக்ஷன் காரணம் அதெல்லாம் சொல்லல, இவர்களோட திட்டம் கை கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏறக்குறைய எலெக்ஷனை தான் ரஷ்யாவும் மீன் பண்ணுது. அதுக்கு முன்னாடியே கார்கிவ் விழுந்துரும் அப்படிங்கிறதா. கார்கிவை பொறுத்தவரை 2 டார்கெட் ரஷ்யாவுக்கு. ஒன்று பஃபர் ஜோனா உருவாக்கி விட்டுறது, இல்ல அசந்தா மொத்தத்தையும் பிடிச்சுக்கிறது. இப்படி 2 இலக்கோட அந்த பகுதிகளில் ரஷ்யா பயணிக்குது. சூழ்நிலைகள் தகுந்தாப்புல ரஷ்யா எந்த இலக்கு முக்கியம்னோ அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போதைக்கு ஆயுதங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பழைய ஆயுதங்கள் தான் இருக்கு. அந்த பழைய ஆயுதங்களோட அக்யூரசி தான் 10க்கும் கீழே போயிருச்சு. அதை வச்சு சாதிக்கவே முடியாது. எலெக்ஷனுக்காக
உக்ரைனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிராமா. ஆனா இந்த டிராமா காரணமா, ஒருவேளை கார்கிவ பஃபர் ஜோனா வச்சுக்கலாம் அப்படின்னு ரஷ்யா சதவீத கணக்கு தான். ஒரு 50% வைக்குது அப்புட்ன்னா, இல்ல முழுசாவே பிடிச்சிரணும். இவனுங்க சேட்ட தாங்கல அப்படின்னு சொல்லி 50 70 ஆக்கக்கூடிய சூழ்நிலைய தான் அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. ஆனா, இதுதான் அமெரிக்காவோட முழு எண்ண ஓட்டமும் இதுதான். இது தெரியாம விளக்குல பாயிற வெட்டில் பூச்சி மாரி எந்த ஐரோப்பிய நாடு ஸ்டேட்மெண்ட் விட்டு மாட்டப் போதுங்கிறது தான் அடுத்த ரணகளமே ஆரம்பிக்கிறக்கு ஒரு பிள்ளையார் சுழியா இருக்கும்.